ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிக்கிற 45வது படத்தோட டைட்டில் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. டைட்டில் மட்டும் இல்லங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? இந்த படத்த யார் எடுக்குறாங்க? இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நாம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சூர்யா நடிக்கிற 45வது படத்தோட இன்னைக்கு டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. அந்த டைட்டில் என்ன அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? அத நம்ம பார்ப்போம். அந்த ஃபோட்டோவ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சூர்யா நிக்கிறாங்க. சரியா? ஒரு அரிவாள் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதுவும் பெரிய அருவா. பக்கத்துல ஒரு குதிரை காட்டுறாங்க. அந்த குதிரையில யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. ப அதுக்கும் பக்கத்துல வந்து நெறைய அருவா, அப்புறம் வந்து ஈட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது. மேல பார்க்கும்போது, இந்த மணிகள் அந்த மாதிரி இருக்கு. சூர்யா இதுல என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு. அந்த உடையில மாதிரி அணிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோவில் பிளேஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்றாங்க, கருப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைட்டில் எடுத்திருக்காங்க. அதாவது கருப்பசாமி கோயில்ல வச்சு எடுக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கருப்பசாமின்னு மென்ஷன் பண்ணாம, அது கருப்பு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப இந்த கிராமத்து படம் வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் இது வந்து செட் ஆகும்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரி சூர்யா வந்து வேல்னு ஒரு படத்துல வந்து கிராமம் அந்த மாதிரி சம்திங்ல தான் வந்து படம் நடிச்சிருந்தாங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வேட்டி சட்டை, அப்புறம் வந்து அருவா தூக்குறது, இது எல்லாமே வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அந்த படமும் ஹிட் ஆச்சு. அந்த கெட்டப் வந்து சூர்யாவுக்கு பக்காவா சூட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த கிராமத்து படமா இருந்தாலும் கண்டிப்பா வந்து சூர்யாவுக்கு இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். சமீப காலமாகவே சூர்யா நடிக்கிற படத்துல வந்து ஹிட் கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படம். கங்குவா படம் வந்து நல்ல ஹிட் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. ஏன்னா பழைய காலத்து கதைய வந்து எடுத்திருந்தாங்க. அது சூப்பரா இருக்கும்னு நெனச்சாங்க. பட் அதுல வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆயிட்டு, அதிக அளவு ஹிட் குடுக்கல. டிஃபரெண்ட்டா இருந்தனாலயோ என்னவோ தெரியல. மக்களுக்கு அந்த கதை வந்து புரியல. அடுத்ததாட்டு வந்து ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுலயுமே நல்ல ஹிட் குடுக்கும் அப்படின்னு வந்து நெனச்சிருந்தாங்க. அதுலயுமே அந்த படம் வந்து பெரிய அளவுக்குலாம் ரொம்ப இல்ல. இப்போ இந்த படம் கருப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஹெட்டிங்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது ஃபுல்லா கிராமவாசிகளா நடிக்கும்போது, கண்டிப்பா இந்த படம் மாஸா வேற லெவல்ல ஹிட் குடுக்கும் அப்படின்னு வந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, சூர்யாவுக்கு வந்து கிராமவாசி கெட்டப்ல வந்து நடிக்கும்போது மாஸா இருக்கும். இன்னும் அதிகமா வந்து அவங்களுடைய கேரக்டருக்கு அதாவது இந்த ஃபேஸ் கெட்டப்லேருந்து எல்லாமே வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்தே அதுதான். இப்போ அடுத்ததாட்டு இந்த படத்துல வந்து நடிகையாட்டு திரிஷா நடிக்க போறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆ இப்போ திரிஷாவ பொறுத்தவரைக்கும், இப்போ ஒரு சில படங்கள்லயுமே எந்த படம் எடுத்தாலுமே கண்டிப்பா திரிஷா அப்படின்னு சொல்லி தான் வாராங்க. ஏன்னா, என்ன நெனச்சு திரிஷாவ வந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஓரளவுக்கு திரிஷா நடிக்கிறாங்கனால அந்த படம் வந்து ஹிட் அடிக்கும்னு நெனச்சு கூப்பிடுறாங்களா? இல்லன்னா அவங்களுக்கு அது ஒரு கேரக்டரா குடுக்காங்களா? அப்படின்னு வந்து தெரியல. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா தக் லைஃப் படத்த வந்து இறங்குச்சு. அந்த படத்துல வந்து திரிஷா வந்திருந்தாங்க. அது எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருக்கும். திரிஷா வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த படத்த பார்க்கும்போது, திரிஷா என்னத்துக்கு தான் இந்த படத்துல வந்தாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதுல இருந்து அந்த திரிஷாவ வச்சு நெறைய விமர்சனங்கள் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன குடுக்கப்பட்ட ரோல்ன்னே தெரியல. அப்படி ஒரு விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல இருந்து திரிஷாவுக்கு வந்து அதிக வாய்ப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்போ இதே மாதிரி இப்ப இந்த ஒரு ஃபால்ஸ்ல வந்து திரிஷாவுக்கு வந்து அதிக வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அதே மாதிரி முன்னாடியும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா ஃபேமஸா இருக்கும்போது எங்க பார்த்தாலும் நயன்தாரா. எல்லா படத்துலயும் நயன்தாரா வந்து நடிச்சுருவாங்க. அப்படி ஒரு எல்லாருமே வந்து ரோல் குடுத்துட்டே இருந்தாங்க. அதே மாரி இந்த படத்துலயுமே இந்த கருப்பு படத்துல வந்து சூர்யாவுக்கு ஜோடியா வந்து நம்ம
திரிஷா அவங்க வந்து நடிக்க போறாங்களாம். பட் அவங்களுக்கு இந்த நடிகை கெட்டப்ல வந்து ஒழுங்கா குடுத்துருந்தாங்கன்னா, இந்த படம் வந்து வேற லெவல்ல மாஸ் ஆகும். இல்லன்னா என்ன ரோல்ல குடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா திரிஷா வந்து நடிக்க போறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாட்டு இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிக்கிறது வந்து யோகி பாபு. கண்டிப்பா ஒரு படம்னாலே கண்டிப்பா அதுல காமெடி இருந்து தான் ஆகணும். இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்போ அந்த காமெடிய வந்து ஃபில் பண்ண வர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு தான் வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு சமீப காலத்துல எல்லா இதுலயுமே வந்து காமெடியா நடிச்சுட்டு வராங்க. காரணம் என்னன்னா, பல முன்னாடி நடிச்ச காமெடி நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து நடிகரா தான் நடிக்கிறாங்க. காமெடியா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியும்படி யாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரி வந்து காமெடியா நடிச்சிருந்தாங்க. அப்படிதான் சினிமால கால் பதிச்சாங்க. அதே மாதிரி சந்தானமும் காமெடியா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சினிமால கால் பதிச்சாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சோனே, நான் நடிகரா தான் நடிப்பேன். காமெடியா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அத காமெடின்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே பொருந்தாது. அந்த வகையில வந்து யோகி பாபுக்கு நல்லா பொருந்திருக்குது. யோகி பாபு வந்து இப்போ நெறைய படங்கள்ல வந்து காமெடியா நடிச்சுட்டு வராங்க. இந்த படத்துலயும் வந்து அவங்களுடைய மாஸ் கண்டிப்பா குடுப்பாங்க. வேற லெவல்ல காமெடி இருக்க போகுது. இதுலயும் அவங்க வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கேரக்டர்கள் வந்து நடிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேரு அப்படின்னு பார்ப்போம். சிவாதா, அப்புறம் வந்து இந்திரன்ஸ், நட்டி ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதுல வந்து நடிக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் பல நடிகர்கள் நடிப்பாங்க. அதனுடைய தகவல் இன்னும் வெளியாகல. வெளியாகும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன். இனி அடுத்ததா இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எத்தனாவது படம் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல் படம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன், வீட்ல விசேஷம், சிங்கப்பூர் சலூன் அப்படி 3 படங்கள இயக்கியிருக்கிறாங்க. மூக்குத்தி அம்மன் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஆர்ஜே பாலாஜி. அவங்க தான் இந்த படத்தையும் வந்து இயக்குறாங்க. அந்த படத்தையும் அவங்க தான் இயக்குனாங்க. இப்போ அந்த மூக்குத்தி அம்மன் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு கிராமம் சார்ந்து தான் எடுத்திருந்தாங்க. ஒரு கோவில், கிராமம் அப்படி மாரி தான் எடுத்திருந்தாங்க. அது வேற லெவல்ல அவருக்கு வந்து ஹிட் குடுத்துச்சு. அந்த படத்துல அவரு வந்து நடிச்சதுனால, ஓரளவுக்கு ஃபன்னாட்டும் நடிச்சிருந்தாரு. நயன்தாராவும் ரொம்ப ஆக்ஷன் இல்ல. ஆனா, ஆர்ஜே பாலாஜி இப்போ இந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்த வந்து இயக்குறாங்கல்ல, இந்த படம் வந்து கண்டிப்பா மாஸ் குடுக்கும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, மூக்குத்தி அம்மன் படம் வந்து ஒரு கிராமம் சார்ந்து தான் எடுத்திருந்தாங்க. கோவில் சார்ந்து தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அது வந்து ஹிட் அடிச்சது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமா ஹிட் அதுதான் நான் சொல்லி ஆகணும். இப்போ இதுல சூர்யா நடிக்கிறதுனால, கண்டிப்பா இது வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இதுவுமே ஒரு கோயில் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோலயே ஒரு வேற லெவல்ல த்ரில்லிங்கா காமிச்சிருக்காங்க. அதனால கதைக்களம் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல மாஸ் அடிக்கும். இனி ஆர்ஜே பாலாஜி இந்த படத்த பத்தி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கண்டிப்பா தெரிவிப்பாங்க. அத பார்த்தாலே நம்ம வந்து முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட கதை அப்படி சொல்லிட்டு நம்ம கணிச்சிடலாம். இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர் நிறுவனம். சரியா? அடுத்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் அபயங்கர். சரியா? அவங்க தான் வந்து இசை அமைக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 45வது படம் இந்த கருப்பு படம். சரியா? இந்த படத்துல வந்து சூர்யா ஒரு கிராமவாசிகள் மாதிரி நடிக்கிறாங்க. ஓகே தான். சூர்யாவ பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாளாவது படம் நடிச்சுக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு மாஸா ஹிட் குடுக்கல. அப்படியே ஓரளவுக்கு ஃப்ளாப் தான் ஆயிருக்குது. ஏன்னா, அந்த அந்த படங்கள்ல அந்த அளவுக்கு வந்து கிரியேட்டிவ் இல்ல. அவங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா, இந்த படத்த பார்க்கும்போது கண்டிப்பா சூர்யாவுக்கு வந்து இந்த கெட்டப்ஸ் எல்லாமே, இந்த கதைகளும் எல்லாமே வந்து சூட் ஆகும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, முன்னாடியுமே கிராம படங்கள்ல வந்து சூர்யா வந்து மாஸா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, சூர்யா நடிப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லும்போது, கிராமப்புற படங்கள வந்து வேற லெவல்ல எடுப்பாங்க. அப்படியே தெறிக்க விட்டுருவாங்க. அவங்களுடைய கதைக்களத்துல வந்து ஒரு மாஸா இருக்கிறது மாதிரி ஒரு வேற லெவல்ல பங்கம் பண்ணிருவாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து எடுக்கும்போது, சூர்யா நல்ல நடிகர், இவங்க ஒரு நல்ல கதையமைப்பாளர். இது எல்லாமே சேர்க்கும்போது, இந்த படம் மாஸா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவும், டைட்டில் தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இனி இந்த படத்தோட அப்டேட் வந்து தெரிவிப்பாங்க. அது மேலும் மேலும் என்ன அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க, சூர்யா இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தோட
ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோவும், அவங்க டைட்டிலும் வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து சூர்யா என்ன கெட்டப்ல வந்து நடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஓன் கருத்த வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஆர்ஜே பாலாஜி பத்தியும் உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.